அடுத்ததாக அன்புள்ள சொல்ல தவாஃப். தவாஃப்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மொத்தம் எத்தனை தவாஃப் நம்ம சுத்த வேண்டும்? 7 விஷயங்கள். 7 என்ன செய்யணும்? 7 தவாஃப் நம்ம செய்ய வேண்டும். 7ம் இடமிருந்து வலமாக, அதான் நம்ம நின்ற கௌபாவுக்கு வலம், கௌபாவுக்கு வலம், நமது இடது பக்கம் விளங்கிட்டா இப்படி நம்ம சுத்த வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்? ஹஜர் அஸ்வத் என்ற இடத்துல தான் என்ன செய்யறோம்? ஆரம்பிக்கிறோம். இந்த ஹஜர் அஸ்வத் இடத்துல இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால், நபி அவர்கள் தொட்டார்கள், அதை அப்படி செஞ்சாங்க, முத்தமிட்டார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சாங்க. யாருக்கு இது செய்ய முடியாதோ அவர் என்ன செய்யலாம்? ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சுக்கிறாங்க, அதாவது இந்த ஒரு இதால, ஒரு மெஹஜனால, ஒரு கம்பு மாதிரி வைங்க, அதால அப்படி தொட்டு என்ன செய்யறாங்க? முத்தமிட்டு இருக்கார்கள். அதுவும் யாருக்கு செய்ய முடியாதோ அவர் என்ன செய்யலாம்? அதை முன்னோக்கி இப்படி கையை காட்டலாம். பச்சை லைட்டுன்னு வச்சுக்கிறாங்க, விளக்கம் இல்லாம அந்த மக்கள்கிட்ட சொல்ற நேரத்தில் இந்த பச்சை லைட் இருக்குமே அந்த இடத்துல இந்த ஆரம்பிங்க இருந்தால் பச்சை லைட்டை பார்த்து என்ன செய்யறாங்க? ஆரம்பிக்கிறாங்க. இங்கிருந்து ஆனா வைக்க மாட்டேன், பச்சை லைட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா பச்சையே புனிதமான நினைச்சிட்டு வர மக்களுக்கு அதை என்ன செஞ்சிடும்? ஓ, பச்சை லைட்டு இந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும் சொல்லி நினைச்சிருவாங்க. இங்கதான் ஹஜர் அஸ்வத், அது ஒரு அடையாளம், இதான் லைன் என்று சொல்லி அதுக்கான ஒரு அடையாளம், நேர உள்ள லைன். அப்ப இதுல இருந்து ஹஜர் அஸ்வதை நம்ம காட்டி அல்லாஹ் அக்பர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதாக ஒரு வார்த்தை வருது. சிலர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்றோம், அதுல என்ன செய்யறோம்? நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம தவாப் செய்யறோமே, இந்த தவாப் செய்கிற நேரத்தில் நம்ம எதுக்கு உள்ளால செய்யக்கூடாது? அரை வட்டம் இருக்குது, இந்த அரை வட்டத்துக்கு உள்ளால செய்யக்கூடாது. இதுக்கு பெரிய வரலாற்று காரணங்கள் இருக்குது, அதை நாம் இந்த இடத்துல சொன்னா என்ன செஞ்சிடும்? அது டீப்பா போயிடும். அதுக்கு உள்ளால செய்யக்கூடாது. நம்ம என்னது? வெளியாலே தான் என்ன செய்யணும்? தவாப் செய்ய வேண்டும். இந்த தவாப் செய்கிற நேரத்தில் என்ன ஓதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு துஆவை தவிர வேற எதுவும் வரல. அது எங்க? நம்ம இப்படி சுத்தி அதாவது நம்ம இது ஒன்னாவது என்று சொன்னா, 4வது அடுத்தது ஹஜர் அஸ்வத் முதலாவது என்று வச்சுக்கணும் சொன்னா, அடுத்த என்ன? 4வது. இந்த 4வது மூட தான் நம்ம ருக்குனுல் யமானி அப்படின்னு சொல்றோம். ருக்குனுல் யமானி என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த ருக்குனுல் யமானிக்கு நம்ம வந்துட்டோம் என்று சொன்னா, யமன் பிரதேசத்து மூளை. அடுத்த ருக்குன் அஷாமி, சிரியா பிரதேசத்து மூளைன்னு சொல்லுவாங்க. யமன் அந்த சைடுக்கு நம்ம வந்தோம். ருக்குனுல் யமானி என்ற பகுதிக்கு நம்ம வந்தோம் என்று சொன்னால், அந்த இடத்துல என்ன செய்யணும்? என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இதுக்கு வாஜிபெல்லாம் இல்லை, இந்த துவா சொல்லிக்கணும். மற்றபடி நாம தவாப்ல ஒரு அவசியம் ஏற்பட்டா பேசுறது, ஒரு அவசியம் ஏற்பட்டா சொல்றது, இதெல்லாம் பிழை இல்லை. ஆனா பெரும்பாலும் எந்த அளவுக்கு அமைதியாக இருந்து துவாக்களை சொல்லிக்கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு திக்ர்களோடு நம்ம அந்த இடத்தை செய்யறோமோ அந்த அளவுக்கு அது நல்லது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தவாஃப். தவாஃப் முடிஞ்சுதான் அடுத்தா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? 2 ரக்காத். அவசரமா சையை போயிட்டாங்க, இப்போ டக்குன்னு முடிச்சிருவோம். சரி, சரியா சைக்கு போயிட்டாங்க. சை என்ன? அத சைக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இது முடிச்ச உடனேயே மகாம் இப்ராஹிம் முன்னால, அதாவது கஅபத்துல்லா மகாம் இப்ராஹிம் இடையில, கஅபத்துல்லாவுக்கும் இவருக்கு இடையில மகாம் இப்ராஹிம், அதுக்கு பின்னால தொழுதாங்க. நேர இல்லை, நேர தொழுதும் பிழை. நாங்கள் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். சரியா? அப்படி நேரம் பின்னால தொழுது மாட்டா என்னது? நீங்க மட்டும் தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கீங்க, இல்ல எல்லாரும் வந்திருக்கிறா, எல்லாருக்கும் அந்த இடத்துல இப்படி நிக்கிறது இயலாது. அப்ப இயன்ற அளவுக்கு அதான் மக்காமுக்கு பின்னுக்கு என்ன செய்யலாம்? நம்ம வேண்டிய இடத்துல தொழலாம். 2 ரக்காத்துக்கள். இதுல நம்ம நேற்று சொல்ற நேரத்தில் முதலாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத், 2வது குல் யா அய்யுல் காஃபிரூன் என்று ரிவாயத்து வருது. சில ரிவாயத்துக்கள்ல முதலாவது குல் யா அய்யுல் காஃபிரூன், 2வது குல் ஹுவல்லாஹு அஹத் என்றும் அறிவிப்புகள் வருது. எதை நீங்க இப்படி ஓதினாலும், 2 ஓதாம வேற சூரா ஓதினாலும் உங்களுக்கு அந்த தொழுகையில் என்னது? எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 ரக்காத் தொழுத பின்னால என்ன செய்தார்கள்? இந்த 2 ரக்காத் தொழாட்டி தவாஃப் என்னது? கூடும், தவாஃப் கூடும். வணங்கிட்டா இந்த 2 ரக்காத் நம்ம தொழுத பின்னால மறுபடியும் என்ன செய்யலாம்? அங்க ஜம்சம் குடிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தண்ணியை ஊட்டினார்கள். ஆனா இப்ப அந்த வசதி அங்க நிக்கிறது இல்லை, நம்ம அங்கதான் என்ன செய்யணும்? போகணும். எல்லாம் முடித்த பின்னால நேர சாயிக்கு போறோம்.